தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட நேம் ஆட் பண்ணி ஸ்டுடியோ செட்டப்பில் ஒரு ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கான சைட்டோட லிங்க்கும் ப்ராம்ப்டோட லிங்க்கும் வந்து சிங்கிள் லிங்காக கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணது நம்மளோட சைட்டு போவீங்க. அங்கே பாட்டமில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணது டெலிகிராம் சேனலுக்கு போவீங்க. அங்கே உங்களுக்கு ப்ராம்ப்ட் அண்ட் வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிவிட்டு வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணது கரெக்டாக இந்த சைட்டுக்கு வந்துடுவீங்க. இங்கே வந்த பிறகு நீங்கள் காப்பி பண்ண ப்ராம்ப்ட்டை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இந்த இடத்துல திரு ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டுடியோ தேவையில்லை அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை சேர்த்து ரிமூவ் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா அந்த திரு அப்படின்ற இடத்த மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட நேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க. மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே இடத்துல பாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் கேர்ளாக இருந்தீங்கன்னா கேர்ள் அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. இங்கே ட்ரெஸ்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட் வந்து பிளாக் அண்ட் ரெட் அப்படின்றது கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பிளாக்கு, இந்த இடத்துல ரெட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு கலர் சேஞ்ச் பண்ணால் இந்த இடத்துல கலர் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இங்கே ஷூஸோட கலர் வந்து பிளாக் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட இமேஜ் வந்து ஒரு 4 இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிரும். அதில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அகைன் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட இமேஜ் வந்து எடிட் ஆகி வந்துருச்சு. எடிட் ஆகி வந்த பிறகு அந்த இமேஜ் வந்து வியூ பண்ணுங்கள். வியூ பண்ணதும் உங்களுக்கு ஒரு 4 இமேஜ் எடுத்துருக்கும். ஃபஸ்ட் இமேஜ் நம்ம வியூ பண்ணியிருக்கோம், கரெக்டாக வந்திருக்கு. இமேஜும் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் இமேஜ் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த இமேஜ் வந்து ட்ராக் பண்ணுங்கள். இந்த இமேஜுமே டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது, டவுன்லோட் சூப்பராக இருக்குது. தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி எல்லா இமேஜும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.